அன்பு உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம். நாளொரு நற்சிந்தனை. இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிற முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால், சிறு துளி பெரு வெள்ளம் என்பது. இது அத்துணை பேருக்கும் மிக நன்றாக தெரிந்தது. எல்லோரும் தெரிந்து விட்டதனால் இதன் முழு பொருண்மையும் புரிந்து விட்டது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. பொதுவாகவே சிறு துளி பெருவெள்ளம் என்பது சிறு சேமிப்பு குறித்த பொருள் துறையினர் சார்ந்த ஒரு செய்தியாக மிகையானவர்கள் கருதுகிறார்கள். ஆனால் அது மட்டும் அல்ல. இதற்கு மறுபக்கம் ஒரு பொருளும் இருக்கிறது. பொதுவாகவே இந்த பிரபஞ்சம் அணுக்களின் கூட்டு. இந்த கூட்டு என்பது அணுக்கள் இணைந்ததனால் உருவானது. பிரபஞ்சமும் சரி, உயிர்களும் சரி, அணுக்களின் கூட்டுதான். ஆக சிறு துளியாக இருக்கிற அணுக்களின் கூட்டுதான் இவ்வளவு பெரிய பிரபஞ்சமாக உருவெடுத்திருக்கிறது. ஆக துளி துளியாக பெய்கிற மழை அது நம்மை பெரிதாக பாதிப்பதில்லை. ஆனாலும் கூட அந்த துளிகளெல்லாம் சேர்ந்து பெரு வெள்ளமாகிவிட்டால் அதன் ஆற்றலை நம்மால் தாங்க இயலாது. அப்படி பார்க்கிற போது சாதாரணமாக வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு முயற்சியையும் கொஞ்சம் உழைப்பையும் நாம் அளித்து கொண்டே வந்தால் கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் என்பது காலப்போக்கில் நமக்கு ஒரு பெரும் வெற்றியை அமைத்து கொடுக்கும். அந்த அளவிற்கு வல்லமை பெற்றதுதான் சிறு துளி என்பது. அதோடு மட்டுமல்ல, நாம் சிறிதான அமைதி, அந்த அமைதி இப்பொழுது இருந்தோம் அல்லவா, இந்த அமைதி நம்மை சிந்திக்க தூண்டுகிறது, நம்முடைய சிந்தனை ஆற்றலை வளர்க்கிறது. சிந்தனை சீர்படுகிற போது நமக்கு மிக கூர்மையான ஆற்றல் பெருகி முதிர்ச்சி அடைகிறது. அந்த முதிர்ச்சி தான் ஞானம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆக ஞானம் என்பது ஏதோ ஒரு நாளில் கிடைத்து விடுகிற பொருள் அல்ல. நாள்தோறும் கிடைக்கக்கூடிய அந்த அமைதியிலிருந்து, ஆழ்ந்த சிந்தனையிலிருந்து கிடைக்கிற வெளிப்பாடு. ஒரு பெரிய படகில் ஒரு சிறு ஓட்டை இருந்தால் மூழ்கி போய்விடும். அந்த சிறு ஓட்டையை சரியான நேரத்தில் அடைக்கவில்லை என்றால் பெரும் இழப்பு மொத்தத்திற்கும் கிடைத்துவிடும். அப்படிப்பட்டதாக இருப்பதுதான் சிறு துளி. அந்த சிறு துளியை நாம் ஒரு பொருட்டாக மதிக்காமல் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக பலத்த இழப்பை நாம் சந்திக்க வேண்டி வரும். இவையெல்லாம் பார்க்கிற போது ஏதோ ஒரு பொருள் நம்மிடமிருந்து விடுபட்டு போகிறதே என்று எண்ணாமல் அதற்கும் நாம் முதன்மை கொடுத்து, முக்கியத்துவம் கொடுத்து செயலாற்றுவோம் என்று சொன்னால் அது நம்மிடம் எப்பொழுதும் தங்கும் நல்லதொரு வெற்றியை நோக்கி நமது பயணம் தொடரும். நாம் ஒரு சிறு தவறு செய்துவிட்டோம் என்று எண்ணிக்கொண்டு அதனை அலட்சியம் செய்து விடக்கூடாது. அந்த சிறு தவறை விட்டு விடுவதால் தான் தொடர்ந்து பெரிய தவறுகளை செய்வதற்கு அது முன்னுதாரணமாக அமைந்து விடுகிறது. ஒவ்வொரு நாளும் அந்த தவறை திருத்திக் கொள்ளும் பக்குவத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஆளுமையாக நாம் உருமாற முடியும். அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு அனைவருக்கும் தெரியும், உலகிலேயே மிகப்பெரிய நீர்நிலை எது என்று சொன்னால் அனைவரும் ஒரே குரலாக சொல்வார்கள், அது கடல் என்றார். அந்த கடல் என்பது ஒரு சிறு துளியின் தொடக்கம்தான் இன்றைக்கு கடலாக மாறி இருக்கிறது. துளி துளியாக பெய்த மழை பெரு வெள்ளமாகி கடலுக்குள் சென்று இணைகிற போது அதனுடைய பரப்பு விரிந்து போகிறது. இப்பொழுது புரிந்திருக்கும் சிறு துளியினுடைய நீட்சி எங்கே கொண்டு போய் விடுகிறது என்பதை பற்றி. இப்பொழுது நாம் கண்ணெதிரிலேயே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏதேனும் தின்பண்டம் சாப்பிட்டு கொண்டே பயணத்தில் இருப்போம். அதிலிருந்து எடுக்கிற வீணாகிற நெகிழியை எதை பற்றியும் கவலைப்படாமல் தூக்கி வெளியில் இருந்து விட்டு நாம் பயணப்பட்டு விடுகிறோம். ஆனால் அந்த நெகிழி குப்பைகள் எல்லாம்
நாம் ஒருவர் போடுவதனாலே என்ன ஆகிவிடப் போகிறது என்கின்ற ஏளனமான சிந்தனை மிகப்பெரிய அளவிற்கு சூழலையே மாற்றி விடுகிறது. சுற்றுச்சூழல் கெட்டு போய்விடுகிறது. அது மண்ணில் தங்கி மக்காமல் இதனால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கொண்டே வருகிறது. ஆக சிறிய செயல்தானே இதில் என்ன பெரிதாக விளைந்து விட போகிறது என்று நாம் கருதுவது போன்று ஒவ்வொருவரும் கருதிவிட்டால் அதனுடைய விளைவுகள் விபரீதமாகிவிடும். சூழல் மாறுவதனால்தான் பருவ மாறுபாடுகள் எல்லாம் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆக ஒரு துளி என்பது எவ்வளவு பெரிய வீரியமிக்க சொல் என்பதனை புரிந்து கொண்டிருப்பீர்கள். அதோடு மட்டுமல்ல, நாம் சாதாரணமாக எதையும் நினைத்து விடக்கூடாது. அதுதான் அடிப்படை கூறாக அமையும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு செய்தியை நாம் தெரிந்து கொண்டால் நாளடைவில் நம்முடைய அறிவு பேரறிவாக மாறுகிறது. ஆக பேரறிவு பெற வேண்டும் என்று சொன்னால் நாள்தோறும் நற்சிந்தனையை நாம் தொடர்ந்து செவிமடுத்தால் நிச்சயமாக தினந்தோறும் ஒரு செய்தியை நாம் பெற்று பேரறிவு என்ற நிலையை அடைந்து விடுவோம். ஆக இதனை நாம் எப்பொழுதும் நம் மனதில் இருத்தி கொண்டு பயணப்படுவோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துகள். மீண்டும் நாளை காலை நமது நிகழ்வில் நாள் ஒரு நற்சிந்தனையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.